நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க, அந்த எந்த இயர் படிக்கிறீங்க? பிடெக் ஐடி ஃபர்ஸ்ட் இயர். எஸ்ஆர்எம்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? பிடிச்ச விஷயம்னா அதுக்கு ப்ரொஃபஷ்னலாகவும் பர்சனலாகவும் உங்கள் காலேஜ் உங்களை எந்த அளவுக்கு தயார்படுத்துதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாமே சேம் தான், இங்கே அவங்க சேம் எல்லாம் சேம் தான். ஓகே, எஸ்ஆர்எம்ல கரியரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஒன்றும் இல்லை ப்ரோ, லைக் இது இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன் அப்படி எது இருந்தால் சொல்லுங்கள். பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னாங்க. தென் இது எஜுகேஷன் வைஸ், அப்புறம் ஸ்டாண்டர்டான காலேஜ் ரேங்கிங்கில் முன்னாடி இருக்குது, அதனால் சூஸ். 4,40,000 கிட்ட வரும். 4,40,000 காலேஜ் ஃபீஸ் மட்டுமா? ஆமாம் ப்ரோ. அப்புறம் உங்களுக்கு எங்களுக்கு அதுதான் பஸ் ஃபீஸ் சேர்த்தா 5K தான் வந்துடும் ப்ரோ. 2.5 லேக். வேறு என்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது? இவ்வளோ ஹாஸ்டல் இந்த மாதிரி என்ன விஷயங்கள்லாம் இருக்குது? நான் ஹாஸ்டல் தான் ப்ரோ, ஹாஸ்டல் தான் படிக்கிறேன். நான் ஹாஸ்டல் தான் படிக்கிறேன். ஹாஸ்டல் சாப்பாடுலாம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் சாப்பாடு. வணக்கம், வெல்கம் பேக் டு சுமன் எம்பிஎம். இந்தியாவோட டாப் காலேஜுகளில் ஒன்றுன்னு சொல்லப்படக்கூடிய எஸ்ஆர்எம் ராமாபுரம் கேம்பஸ் முன்னாடி நிற்கிறோம். ஸோ இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்டை அவங்களுடைய ப்ளேஸ்மெண்ட்டு, கிராஜுவேஷனுக்கு அப்புறம் சேலரி, இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷனை அவங்ககிட்ட இருந்து விசாரிக்க போகிறோம். வாங்க போகலாம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வாட்ஸ் யுவர் குட் நேம்? மை நேம் இஸ் பிரசாந்தி. ஓகே, நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க, அந்த எந்த இயர் படிக்கிறீங்க? பிடெக் ஐடி ஃபர்ஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர். ஓகே, எதனால் நீங்கள் எஸ்ஆர்எம்ல பிடெக் ஐடி சூஸ் பண்ணீங்க? பக்கத்தில் வீடு இருக்குது, அதனால் இந்த காலேஜ். கவுன்சிலிங் இந்த மாதிரி போய் வந்தீங்களா, எப்படி வந்தீங்கிறது? இது அது என்னது எஸ்ஆர்எம் ஜெய் அது எழுதி தான் வந்தேன். ஜெய் எழுதி வந்தீங்க? ஆ. ஓகே, 12th எவ்வளோ பர்சன்டேஜ்? நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இல்லை, நான் இன்ட்ரெஸ்டடாக ஷேர் பண்ணேன். ஓகே, உங்களுக்கு எஸ்ஆர்எம்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன, பெஸ்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறது? போயிட்டியில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசுறது ஜாலியாக இருக்கும், அவ்வளோதான். வேறு பர்சனலாகவும் ப்ரொஃபஷனலாகவும் உங்கள் காலேஜ் எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த 1 இயரில் ஒரு க்ரோத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது என்ன விஷயங்கிறது என்கிட்ட சொல்லுங்கள். உண்மையே சொல்லணும் ஒன்றுமே இல்லை, பட் ஆனால் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். வேறு காலேஜில் வேறு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், வேறு ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி எதுவும் இருக்கா? அது இல்லை, மற்ற காலேஜ் அளவுக்கு கல்ச்சுரல்ஸ் இல்லை இந்த காலேஜில், பட் ஆமாம், பெஸ்ட் ஒன்லி டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, செங்கல்பட்டில் உள்ள எஸ்ஆர்எம்க்கும் ராமபுரம் எஸ்ஆர்எம்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான், அங்கே பெரிய கேம்பஸ், மோர் எக்ஸ்போஷர் அண்ட் அங்கே கல்ச்சுரல்ஸ் நிறையா இருக்கும், இங்கே அவ்வளோ இல்லை. ஓகே, அப்புறம் நீங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காலேஜ் கேம்பஸ் மூலமாக போகும்போது ஸோ எவ்வளோ சேலரி இருக்கும்னு நினைக்கிறீங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? தெரியலையா, அது டிபெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ கோடிங்கில் ஒழுங்காக இருக்கீங்க. இன்கேஸ் இங்கே கோடிங் நல்லா இருந்ததுன்னா பெரிய கம்பெனி எடுத்ததுன்னா உங்களுக்கு அரௌண்ட் மேபி பர் மந்த் 1 lakh கிடைக்கிற மாதிரி கூட கிடைக்கலாம். ஓகே, எவ்வளோ ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாமா? இப்போ ஒரு செமஸ்டருக்கு ஒரு செமஸ்டருக்கு தெரில, ஒரு இயருக்கு 2.5 lakhs. 2.5 lakh. எஸ்ஆர்எம்ல பிடெக் ஐடி சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? சூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது, சூஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு படிப்பில் மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் இங்கே வந்து இது பண்ணலாம். கல்ச்சுரல்ஸ்லாம் அவங்களுக்கு வேணும்னா காட்டாங்குளத்தூர் இல்லை மற்ற காலேஜுக்கு போகலாம். ஆமாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? ரமேஷ். ஓகே ரமேஷ், நீங்கள் எஸ்ஆர்எம்ல என்ன படிக்கிறீங்க, எந்த வருஷம் படிக்கிறீங்க? பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கோம் எல்லோரும் ஃபஸ்ட் இயரில். ஸோ இப்போ 2வது செம் போயிட்டுருக்கு, நல்லா தான் போகுது. ஓகே, எஸ்ஆர்எம்மை நீங்கள் எதுக்கு சூஸ் பண்ணீங்க? எஸ்ஆர்எம்ல பயோமெடிக்கல் ஏன் சூஸ் பண்ணீங்கிற ரீசன் சொல்லுங்கள். மேக்ஸிமம் நிறைய காலேஜில் அவ்வளோவா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா என்னன்னே தெரில. ஸோ இங்கே ஃபஸ்ட் டைம் போட்டேன், சரி கிடச்சிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இங்கே சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, எப்படி என்ட்ரன்ஸ் எழுதி வந்தீங்களா இல்லை எப்படி கவுன்சிலிங்? 80% மார்க் வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டே இங்கே எஸ்ஆர்எம்மில் வந்து ஃபஸ்ட்டே போட்டிருந்தா ஓகே, டொனேஷன் எதுவுமே கேட்டாமல் ஓகேவா வந்துடலாம் உள்ள. நார்மல் ஃபீஸ் 2 lakhs வந்துடலாம் உள்ள. ஸோ அதிலே வந்துட்டு உள்ளே வந்துட்டேன். ஓகே, 2 lakhs பீஸ் பெர் இயர்? 2 lakh பெர் இயர் டியூஷன் ஃபீஸ் 2 lakh. அப்படி ஹாஸ்டல்னால் தனித்தனியாக பே பண்ணணும் எல்லாத்துக்கும். எஸ்ஆர்எம்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? பிடிச்ச விஷயம்னா அதிகமாக எதுவும் சொல்ல முடியாது. கட்டடிக்கலாம் அதிகமாக, நல்லா ஜாலியாக சுற்றி வெளியே போகலாம், பசங்களோட ஜாலியாக இருக்கலாம். மேக்ஸிமம் பசங்க எல்லாருமே எஸ்ஆர்எம்ல கல்ச்சுரல்ஸ் நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கலாம், படிக்கவும் செய்யலாம், அந்த நேரத்தில் ஜாலியாகவும் இருக்கலாம், அந்த மாதிரி டைப்பில் வருவாங்க. ஓகே, 1 இயர்னு சொல்கிறீங்க. இந்த 1 இயரில் பர்சனலாகவும் ப்ரொஃபஷனலாகவும் ஸோ உங்களோட கரியர் கோலுக்கு எந்த அளவுக்கு காலேஜ் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். படிப்பை தாண்டி வந்து காலேஜில் வந்து நிறைய எப்படின்னு சொல்ல கல்ச்சுரல்ஸையும் இன்வால்வ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஜென்ரல் நாலேஜ் அதிகமாக, இப்போ பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு ஜென்ரல் நாலேஜ் அப்படி இப்படின்னு எதாவது சில கோர்ஸ் மாதிரி வச்சு அவங்களே ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அதில் யூஸ் ஆகும்.
ஓகே. பயோமெடிக்கல் அப்படிங்கும்போது நீங்கள் இதை படிச்சுட்டு ஜாப்பில் ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ சேலரி எதிர்பார்க்கலாம்? இது வரைக்கும் மேக்ஸிமமாக தெரில. இந்தியாவில் பயோமெடிக்கல்னு இன்னும் அதிகமாக க்ரோத் ஆகலை இன்னும். அது வந்து ஸ்கைப் இன்னும் ஸ்கோப் இல்லை அதில். மேக்ஸிமம் ஃபாரின்ஸ்லலாம் போனால் மேக்ஸிமம் அதில் வந்து 4 lakhs வர நிறைய பேர் 1 monthக்கே வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ அப்ராடில் வேணுமா பார்க்கலாம். இன்னும் இந்தியாவில் அதிகமாக இல்லை. ஓகே. இப்போது எஸ்ஆர்எம் உள்ள கரியரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? எஸ்ஆர்எம் உள்ள வந்து கரியர் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஓகே, குட் தான், குட் பிளேஸ் தான் இது வந்து. பட் படிக்கணும்னு நினச்சி வந்தால் படிக்கலாம், அப்படி ஜாலியாக இருக்கணும்னாலும் ஜாலியாக இருக்கலாம். ரெண்டுக்குமே இது ஓகே, பிளாட்ஃபார்ம் நல்லா தான் இருக்கும், எதுக்குனாலும் ஓகே தான். ஓகே. உங்கள் பேர்? விஷ்ணு. நீங்கள்? கோகுல். ஓகே. கூகுள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறீங்க? பிஎஸ்சிசிஎஸ். பிஎஸ்சிசிஎஸ். ஓகே. எந்த இயர்? ஃபஸ்ட் இயர். ஃபஸ்ட் இயர். ஓகே. அதுக்கு முன்னாடி நீங்கள் 12th எவ்வளோ % மார்க்குன்னு சொல்லலாம்? இன்ட்ரெஸ்டாக தான் சொல்லுங்கள், எல்லாம் வேண்டாம். இல்லை இது தெரில. 63. ஓகே. எப்படி நீங்கள் காலேஜ் உள்ளே வந்தீங்க, எப்படி பார்த்தீங்க, எப்படி உள்ள ப்ளேஸ் ஆனீங்கிறத சொல்லுங்கள். அக்கா சிஸ்டர் வந்து இங்கே இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. ஸோ எஸ்ஆர்எம் வந்து கொஞ்சம் நல்ல காலேஜ், அதனால் சேரலான்ட்டு. கவுன்சில் எது இருந்ததா இல்லை டேரெக்டாக உள்ள ஜாயின் பண்ணிட்டீங்களா? இல்லை, ஆர்ட்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் நான் நார்மலாகவே எதிரி இல்லை, டேரெக்டாகவே தான் வந்து. நான் வீட்டில் சேர்த்து விட்டாங்க, நல்ல காலேஜுக்கு சொல்லி. உங்களுக்கு எஸ்ஆர்எம் பர்சனலாக இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? எதனால் உள்ளே வந்தீங்க? இது இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன் அப்படி எது இருந்தால் சொல்லுங்கள். அப்படி இந்த அவங்ககிட்ட கல்ச்சரல்ஸ் நல்லா இருக்குன்னாங்க. தென் எஜுகேஷன் வைஸ் அப்புறம் ஸ்டாண்டர்டான காலேஜ் ரேங்கிங்கில் முன்னாடி இருக்குது, அதனால் சூஸ். எவ்வளோ ஃபீஸ் செமஸ்டருக்கு சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம்? ஃபேர் செமஸ்டருக்கு 1 lakh. செமஸ்டருக்கு 1 lakh. சரி, 1 yearக்கு 1 lakh. ஓகே. கோல்ஸ் அண்ட் கரியரை அச்சீவ் பண்ணுறதுக்கு ப்ரொஃபஷ்னலாகவும் பர்சனலாகவும் எந்த அளவுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணுறாங்கங்கிறது சொல்லுங்கள். நாங்கள் எந்த மாதிரி இது பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாகவே ட்ரெயின் பண்ணுறாங்க. நல்லா ட்ரெயின்டு டீச்சர்ஸ் தான் எல்லாம். ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன எஸ்ஆர்எம்ல? கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கலாம். மற்ற காலேஜஸ் மாதிரி பொண்ணுங்க பசங்க பேசக்கூடாது, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. உங்களுடைய கிராஜுவேஷனுக்கு அப்புறம் ஜாப்பில் ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ சேலரி எதிர்பார்க்கலாம்? இல்லை, நான் 3 yearsக்கு அப்புறம் பிஜி பண்ணலாம் தான் இருக்கேன். பிஜிக்கு அப்புறம் தான் ஜாப் வச்சு ஒரு 80 மேலே. 80,000 பெர் மந்த்து. தேங்க்யூ. என் பேர் சாம். சாம், என்ன படிக்கிறீங்க? பிகாம் ஜென். பிகாம். எந்த இயர் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர். பிடிச்சது. வேறு காலேஜில் வேறு கல்ச்சராக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், இப்படி வேறு ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி மற்ற காலேஜில் வந்து ஒரு சில இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேராக பண்ணுவாங்களே தெரில. ஆனால் எஸ்ஆர்எம் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபேராக பண்ணுறது அப்போல்லாம் பண்ணுவாங்க. நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன், ஏன்னா அப்போல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல. அவங்க சொல்கிறதான் நம்ம கேட்டாகணும். ஆனால் வந்தீங்க இதுக்கு எதுவும் கவுன்சிலிங்கா இல்லை நீங்கள் எப்படி உள்ள வந்தீங்கிற சொல்லுங்கள். இல்லை, ரிசல்ட் வந்து அன்றைக்கே நார்மலாக மார்க் ஷீட் கொண்டு வந்து கொடுத்தேன். எந்த குரூப் பண்ணணுன்னு கேட்டாங்க, கொடுத்தேன். ஆனால் டேரக்ட் ஜாயினிங் அப்படி தானே? டேரக்ட் ஜாயினிங் தான். ஓகே. எவ்வளோ ஃபீஸு ஒரு இயருக்கு, பெர் இயர் இல்லைனா பெர் செம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம்? பர் இயருக்கு வந்து 1,05,000 இருக்குது. 5,000. ஓகே. டியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 80,000 போட்டாங்க. கேரியர் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு 10,000 ஒன்று போட்டாங்க. புக் ஃபீஸ்ன்னு சொல்லி ஒரு 10,000 ஒன்று போட்டாங்க. அட்மிஷன் ஃபீஸ்ன்னு சொல்லி ஒரு 5,000 ஒன்று போட்டாங்க. ஆனால் இவங்க 10,000க்கு ஏற்ற மாதிரி புக்ஸு அது இருக்கா தெரில. அதுக்கு 10,000 ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் ரேட் அதிகம் தான். ஓகே. செங்கல்பட்டில் இருக்க எஸ்ஆர்எம்முக்கும் ராமபுரம் இந்த கேம்பஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? இங்கே வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இவங்க இங்கே வந்து இருக்கிறத தான் பண்ணணும். இருக்கிறது தான் பண்ணணும். ஓகே. நீங்கள் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ சேலரி எதிர்பார்க்கலாம்? நான் மைண்ட் செட் பண்ண பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 50 வந்தாலே ஓகே. 50K வந்தாலே ஓகே. இப்போது எஸ்ஆர்எம் உள்ளே வரணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது அட்வைஸ் சொல்ல விருப்பப்பட்டால் சொல்லலாம். எஸ்ஆர்எம்னாலே பெஸ்ட்டுனா காட்டாங்குளத்தூர் தான். காட்டாங்குளத்தூரில் சேராமல் ராமாபுரத்துலேயோ இல்லை டியூஷன் மாதிரியே இருக்க வடபழனிலையோ சேர்ந்திங்கன்னா அது எஸ்ஆர்எம். அதுக்கு நீங்கள் சேராமல் வேறு காலேஜ் சேரலாம். எஸ்ஆர்எம் சேர்ந்தால் காட்டாங்குளத்தூர் சேரணும், இல்லையா எஸ்ஆர்எம் சேரக்கூடாது. அதான் நானே தப்பு பண்ணி வந்து ராமாபுரத்தில் சேர்ந்துட்டேன். ஜஸ்டின் மதுகிருஷ்ணா. ஓகே. நைஸ் டு மீட் யூ. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லலாமா? பிடிஎஸ் படிச்சுட்ருக்கேன் ப்ரோ. பிடிஎஸ் டென்டல். ஓகே. எந்த காலேஜில் படிக்கிறீங்க, எந்த வருஷம் படிக்கிறீங்க? எஸ்ஆர்எம் ராமபுரம் டென்டல் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறோம். ஃபஸ்ட் இயர் பிடிஎஸ். நீங்கள்? நானும் தான் ஃபஸ்ட் இயர். நான் கிளாஸ்மேட்ஸ் தான் 2 பேரும் ஒரே. அதுக்கு முன்னாடி நீங்கள் 12th உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் என்ன ஸ்கூல் படிக்கும்போது? மேஜர் சப்ஜெக்ட் சயின்ஸ் தான் ப்ரோ. ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி. உங்களுக்கு
இதுதான் ப்ரோ. மேக்ஸ் இருந்துச்சு, ஆனால் இது மட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருந்துக்கும். மேக்ஸ் பயாலஜி மட்டும் ஃபஸ்ட்லேருந்தே நாங்கள் இது முடிவு பண்ணியிருந்தோம், நீட்டு தான் எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. அதனால் இதுதான். 23ல் கிளியர் பண்ணீங்களா? இல்லை ப்ரோ, நான் வந்து 2 years ட்ராப்பு. நான் 2021 பாஸ் அவுட். நான் 1 பாஸ் அவுட். ஆமாம். எந்த ஸ்கூலில் படிச்சிங்க? நான் ஆல்வன் படப்பை ப்ரோ. ஆல்வன் இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் படப்பை. நீங்கள்? நான் வந்து வேலம்மாள் ப்ரோ, போதி கேம்பஸ் பொன்னேரியில். நீட்டு கிளியர் பண்ணீங்க, ஒரே அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணிட்டீங்களா? இல்லை, நானும் 1 வருஷம் ட்ராப் எடுத்தேன் ப்ரோ. நான் மட்டும் 12th முடிச்சுட்டு 1 வருஷம் படித்தேன், ஆகாஷில் படித்தேன். அங்கே வந்து நான் மேஜராக ஃபோக்கஸ் பண்ண எம்பிபிஎஸ் தான் ட்ரை பண்ணேன், ஆனால் கிடைக்கல. அதனால் கிடச்ச மார்க் வச்சு இந்த இது பிடிஎஸ் தான் கிடச்சிது. எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க உங்களுக்கு அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு, நீட் கோர்ஸ் படிக்கிறது? 1 இயருக்கு வந்து அதான் 1 lakh ப்ரோ. 1 lakh இருக்கும். ஓகே, நீங்கள் வெளியே எதுவும் பே பண்ணி படிச்சிங்களா? ப்ரோ, நான் ஆகாஷ் ஹிஸ்டில் படித்தேன். ஆமாம் ப்ரோ. எவ்வளோ பே பண்ணீங்க? 90K 1 year. 6 months கோர்ஸ் தான் அது ஆக்சுவலாக. பிடிஎஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாமா? பெர் இயர்? பெர் இயருக்கு 440 lakh 440 வரும். ஸோ 4 lakh. காலேஜ் ஃபீஸ் மட்டுமா? ஆமாம் ப்ரோ. அப்புறம் உங்களுக்கு எங்களுக்கு அதுதான் பஸ் ஃபீஸ் சேர்த்தா 5K வந்துடும் ப்ரோ. 5 பிடிஎஸ் பண்ணதுக்கப்புறம் ஜாப் போனதுக்கப்புறம் எவ்வளோ சேலரி இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம்? அது தெரியல ப்ரோ, நம்ம டிபெண்ட்ஸ் தான். நம்ம இப்போ யூஜி முடிச்சுட்டு போகிறதுக்கு மட்டும் ஒரு கெஸிங் இருக்கும்ல, ஒரு ஐடியா இருக்கும்ல, ரேஞ்ச் மட்டும் சொல்லலாமா? எவ்வளோ தெரியல ப்ரோ, ஒரு நம்மளோட 30K. எக்ஸ்பீரியன்ஸ் போக போக இப்போ நம்ம யூஜி முடிச்சுட்டு போகிறது வேறு மாதிரி இருக்கும்ல, ஸோ பிஜி முடிச்சுட்டு போனால் வேறு மாதிரி இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் தான் அது நம்ம பண்ணுறது. நீட்டை கிளியர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லலாமா? நீங்கள் இப்போ கேண்டிடேட் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? அதான் ப்ரோ, ஃபோக்கஸ்டாக என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் எல்லாம் கவர் பண்ணால் போதும் ப்ரோ. ஃபுல் அண்ட் ஃபுல் என்சிஆர்டி தான். இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற ரெஃபரன்ஸ் புக் சர்ச் பண்ணி போகிறாங்க. அது இல்லாமல் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் மட்டும் கவர் பண்ணால் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் அட்டன் பண்ணலாம். அது இல்லாமல் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம், இல்லை கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இது பண்ணாங்க. அதான் பயாலஜிக்கு வந்து அதில் 360 மார்க்ஸ் இருக்குது. அதை கொஞ்சம் உங்களுக்கு பிடிஎஸ் தான் எடுக்கணும்னா அது ஃபோக்கஸ் பண்ணாலே உங்களுக்கு மோஸ்ட்டாக பெரிய காலேஜ் எல்லாமே சீட் கிடைக்கும். அப்புறம் கடைசி 1 மாதம் மட்டும் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே போதும், உங்களுக்கு அந்த கொஸ்டினே திருப்பி வரும். உங்களுக்கு யோசிப்பீங்க இந்த கொஸ்டின் வந்து கண்ணை மூட்டே அப்படியே ஆன்சர் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி நான் ஃபோக்கஸ் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு பயாலஜிலாம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நான் நார்மலாகவே கொஞ்சம் கஷ்டம் தான், ரொம்ப கொஞ்சம் இது ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ண முடியும். மற்ற புக்கெலாம் கொஞ்சம் தேவைப்படும் அது பண்ணுறதுக்கு. பயாலஜி ஈஸி தான். பிரகாஷ். நீங்கள்? சாய் கிருஷ்ணன். BEEE ஃபஸ்ட் இயர். அதுதான் நானும் BEEE ஃபஸ்ட் இயர். எப்படி எஸ்ஆர்எம் உங்களுக்கு எதனால் நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க? என்ன ஒரு மோட்டிவேஷனோ இல்லை இன்ஸ்பிரேஷனோ எதனால் இதை நீங்கள் சூஸ் பண்ணீங்கிற சொல்லுங்கள். மோட்டிவேஷன்லாம் இல்லை, வீட்டில் இங்கே தான் சேர்த்து விட்டாங்க. நான் சும்மா ரேண்டமாக கவுன்சிலிங் போட்டேன், இங்கே தான் கிடச்சிது. இங்கே தான் கிடச்சிது கவுன்சிலிங். எவ்வளோ பர்சன்டேஜ் 12th இருந்ததுங்கிற சொல்லலாம்? ஆனால் ஆவரேஜாக 70 அந்த மாதிரி. நான் ஒரு 86. ஓகே, கவுன்சிலிங்னா இல்லை நீங்கள் வேறு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனீங்களா? இல்லை, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா இல்லை, இங்கே சும்மா தான் கொடுத்தேன். இதுக்கு மட்டும் தான் என்ட்ரன்ஸு. ஈஸ்வரிக்கு என்ட்ரன்ஸ் தேவையில்லை. அது இங்கே என்ட்ரன்ஸ் தேவைப்படாதுண்ணா, இன்ஸ்டியூட்டுக்கு மட்டும் என்ட்ரன்ஸ். இங்கே நீங்கள் வந்து அப்போ ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். ஓகே, காலேஜில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன பெஸ்ட்டாக? சரி, கேன்டீன் ஃபுட் மட்டும் நல்லாயிருக்கும். அப்புறம் டீச்சிங் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி வேறு எல்லாம் பிடிச்சதாண்ணா. டீச்சிங் நல்லாயிருக்கும், ஃபுட்டு கேண்டீன்ஸ் அதெல்லாம் எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லாம் ஓகே தானே. ஓகே, ஃபஸ்ட் இயர்னு சொல்கிறீங்க, 1 இயரில். ஸோ உங்கள் காலேஜ் வந்து உங்களை பர்சனலாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் எந்த அளவுக்கு உங்களை மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லாமல் அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் வீட்டில் இருக்கும்போது காலையில் லேட்டாக எழுந்திரிப்போம். இங்கே வந்தால் கரெக்டாக காலேஜ் 8:15 வச்சிடுறாங்க, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறோம். எந்திரிச்சு கரெக்டாக டைமிங்க்கெல்லாம் நடக்குது. டைமிங் சாப்பிட்றோம், அப்புறம் கிளாஸ் கவனிக்கிறோம், அப்புறம் மறுபடியும் வீட்டில் போய் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது, இதெல்லாம் போயிட்டுருக்குண்ணா. இதெல்லாம் சும்மா வீட்டில் இல்லை, எனக்கு அவ்வளோக்கெல்லாம் ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸ்கூல் படிக்கும்போது போய் அதே மாதிரி தான் எனக்கு இங்கே இருக்குது. எவ்வளோ ஃபீஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லலாமா? லைக் செமஸ்டர் கேட்குறாங்க. செம்முக்கு இல்லை, வருஷத்துக்கு தான் எங்களுக்கு. கவுன்சிலிங் உனக்கு எவ்வளோ? அதே தான். அது 20,000. 1,20,000 எங்களுக்கு வரும். எனக்கு அதை விட 20,000 இன்க்ரீஸ் ஆகும், 30,000 இன்க்ரீஸ் ஆகும். 20,000 வருது கவுன்சிலிங்கில் வந்தால். இதுவே நம்ம டொனேஷன் மூலிமா வந்தோம்னா 1,60,000. ஓகே, காலேஜில் பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படி தானே? ஓகே, பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ சேலரி எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஜாப்பில்? கோர் இண்டஸ்ட்ரினா ஒரு 30 அந்த மாதிரி பார்க்கலாம். கோர் இண்டஸ்ட்ரினால் பேசிக் அது 30 இது கிடச்சாலே பெருசு. ஐடினா சொல்லப்போனால் ஒரு 40, 50 அந்த மாதிரி. ஐடினா நான் பேசிக்காக கோர் தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். கோர் தான் ட்ரை பண்ணேன். அதே தான் ப்ரோ, நானும் கோர் ட்ரை பண்ணால் 25-30 எதிர்பார்க்குறேன். மோஸ்ட்டாக ஐடி போக மாட்டேன், கோர் தான் ட்ரை பண்ணுவேன். ஈஸ்வரி காலேஜில் திரும்ப ஜாயின் பண்ணணும் விரும்புகிறவங்களுக்கு, ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க?
அவங்க விருப்பம், அவங்க ஜாயின் பண்ணணும்னு தான் ஜாயின் பண்ணலாம். எந்த அட்வைஸெல்லாம் ஒன்றும் இல்லையா? இது நல்ல காலேஜ் தான், ஆனால் இதை விட நல்ல காலேஜ் இருக்குது. ஆனால் இதுவும் நல்ல காலேஜ் தான். அவங்களுக்கு இது என்னென்ன ஃபெசிலிட்டி அதெல்லாம் பார்த்துட்டு ஜாயின் பண்ணதான் ஓகே, அவங்களுக்கு ஜாயின் பண்ணலாம். ஹரிஷ். நிதிஷ் ப்ரோ. நீங்கள் எஸ்ஆர்எம்மில் எந்த டிபார்ட்மெண்ட் எந்த வருஷம் படிக்கிறீங்க? ஈசி டிபார்ட்மெண்ட் ப்ரோ. ஸோ தேர்ட் இயர் நான். தேர்ட் இயர். நானும் ஈசி டிபார்ட்மெண்ட் தேர்ட் இயர். எதனால நீங்கள் எஸ்ஆர்எம்மில் இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லாமா? எனக்கு வந்து கோரில் போகணும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போ. ஸோ அதை தவிர்த்து வந்து லைக் எலக்ட்ரானிக்ஸ் மேலே கொஞ்சம் க்ரேஸ் இருக்குது. ஸோ அதனால சூஸ் பண்ணேன். ஸோ அதனால் எடுத்தேன். ஸோ தட்ஸ் ஒன். ப்ரோ சின்ன வயசுலேருந்தே இப்போது கம்ப்யூட்டர்ஸில் சாஃப்ட்வேர் போடுறாங்க. அது பேசிக்லேருந்து என்ன இருக்குன்னு அது மூலமாக ஒரு ஃபேசினேஷன் எலக்ட்ரானிக்ஸ் மேலே. அதனால் இது பண்ணோம். கொஞ்சம் ட்ரை விசாரித்தப்போ அது நல்ல காலேஜ் நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்குன்னாங்க. அதனால் சூஸ் பண்ணேன். எப்படி காலேஜ் உள்ள நீங்கள் வந்தீங்க? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவும் எழுதுனீங்களா? நான் வந்து SRMJ எழுதணும் ப்ரோ. ஸோ எழுதிட்டு அப்புறம் நான் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டு பாஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்தேன். ஓகே, என்ட்ரன்ஸ் மூலமாக ஷார்ட் லிஸ்ட் ஆகி வந்தீங்க? ஆமாம், என்ட்ரன்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டு நான் வந்து. அப்புறம் நான் மேனேஜ்மெண்ட் தான். நான் லாஸ்ட் மினிட்ல சேர்ந்ததுனால மேனேஜ்மெண்ட்டில் தான். எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாமா பெர் இயர்? 1,85,000 கிட்ட வரும். ஒரு 2 lakhs பக்கம் வந்துடும். எனக்கு அவ்வளோதான் ப்ரோ. 1,85,000. என்ட்ரன்ஸ் எழுதி வந்தாலும் சேம் அதே ஃபீஸ் தானா? அது லைக் கோவிட் டைம்னால வந்து டொனேஷன் அதுவும் வாங்கலாம் அவங்க. லைக் இப்போ நம்ம லைக் அந்த அது தவிர்த்து லைக் நார்மலாக வந்தீங்க மீன்ஸ் அப்படின்னா ஒரு சம் செட் ஆஃப் அமௌண்ட் வாங்குவாங்க அவங்க. லைக் அதெல்லாம். எஸ்ஆர்எம்மில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? பிடிச்ச விஷயம் லைக் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே லைக் அந்த என்வரான்மெண்ட் நல்லாயிருக்கும். ஒரு அந்த அந்த டீச்சிங் என்வரான்மெண்ட் நல்லாயிருக்கும். எல்லா ஃபேக்கல்ட்டிஸுமே வந்து மேக்ஸிமம் PhD பர்சியூ பண்ணுறாங்க, பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எங்கள் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் எல்லாமே ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான டீச்சர்ஸ், ஒரு நல்ல ஒரு டீச்சிங் என்வரான்மெண்ட் இருக்கும், பெட்டர் என்வரான்மெண்ட் இருக்கும் அதர் காலேஜ் கம்பேர் பண்ணோம். ஸோ நல்லாயிருக்கும். அதுதான் ப்ரோ முக்கியமாக சிட்டிக்கு நடுவில் இருக்குது. அதனால் மற்ற பிளேஸஸ்க்கு ஆக்சஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது. சொன்ன மாதிரி ஃபேக்கல்ட்டி எல்லாருமே வெல் குவாலிஃபைடு. அதே மாதிரி நல்லா பழகுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்விரான்மெண்ட் நல்லாயிருக்கும். காட்டன்குள்ளே எஸ்ஆர்எம்க்கும் இங்கே என்ன டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? டிஃப்ரென்ஸ் வைஸ் ஒன்றும் இல்லை ப்ரோ. லைக் என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும். லைக் இங்கே பில்டிங் பிளேஸ்மெண்ட் இதிலெல்லாம் வித்தியாசங்கள் வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். இல்லை, அது எல்லாருக்கும் காமனாக தான் இருக்கும் மேக்ஸிமம் வந்து. ஸோ அதில் எதுவும் லைக் அதில் டிஃப்ரென்ஸ் இருக்காது மேக்ஸிமம். என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். லைக் இங்கோட லைக் லேப்ஸ் வந்து இங்கே சின்னதாக இருக்கும் அப்படின்னா அங்கே இன்னும் கொஞ்சம் நல்லா வெல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், பெருசாக இருக்கும். அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை. லைக் எல்லாமே சேம் தான். இங்கே அவங்க சேம், எல்லாம் சேம் தான். ஓகே, எஸ்ஆர்எம்மில் கரியரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? நல்ல ஒரு என்வரான்மெண்ட் இருக்கணும், நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்டில் ஜாப் வாங்கிட்டு போகணும் அப்படின்னா லைக் இந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு என்வரான்மெண்ட் இருக்கும். லைக் ப்ரோ இப்போது உண்மையிலே ஒரு ஃபீல்ட் மேலே ஒரு ஆசை இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இங்கே வரணும். வந்து படிங்க, கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் நல்லா தான் இருக்கும். பேசிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கேரண்டி தான், மினிமம் கேரண்டி கொடுத்துருவாங்க. மற்றபடி நீங்கள் அதான் பேசிக்ஸில் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான். ஓகே, வேறு உங்களுக்கு பர்சனலாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் உங்களுடைய கரியர் கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸோ வேறு என்னென்ன விதத்தில் உங்கள் காலேஜ் உங்களை தயார்படுத்துது அப்படிங்கிற சொல்லுங்கள். இல்லை, நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. கரண்ட் ட்ரெண்ட்ஸில் வந்து கரண்ட்டில் லைக் எப்படி இருக்குது, இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, இல்லை அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ்னால எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. வந்து ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்னால் கேட்குறாங்க ஒரு எம்ப்ளாய் கிட்ட, வந்து கரண்ட் எம்ப்ளாய் ஃப்ரெஷராக போகிறவங்கிட்ட. ஸோ அதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. லைக் எங்களுக்கு வந்து டீச்சர்ஸுமே வந்து ஒரு ஃபேஷனாக இருப்பாங்க. ப்ராஜெக்ட் பண்ணுங்க, ஒரு என்ன சொல்கிறது, அவங்க மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. லைக் பண்ணுங்க, லைக் அப்படி சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. பேக் போன். வேறு என்னெல்லாம் இருக்குது? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன், இன்னும் வேறு எதுவும் புதுசாக சொல்கிற மாதிரி மற்ற காலேஜ்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக என்ன சொல்லுவீங்க? அதை சொல்லுங்கள். நிறைய கிளப்ஸ் இருக்குது ப்ரோ. நிறைய லிட்டரரி கிளப்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து இந்த IEEE கிளப்னு ஒரு கிளப் இருக்குது. ஸோ நிறைய கிளப்ஸ் இருக்குது. ஸோ அதில் நாங்கள் பெருசு ஜாயின் பண்ணல. ஸோ நிறைய கிளப்ஸ் இருக்குது. அது எல்லாமே லைக் ஒரு பர்சனாலிட்டியோட இண்டிவிஜுவாலிட்டியை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அந்த லைக் பர்சனோட ஒரு இண்டிவிஜுவாலிட்டியாக. ஸோ நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது அவங்க டெவலப் பண்ணுறதுக்காக. ஸோ நிறைய இருக்குது. அதான் ப்ரோ இங்கே எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு பார்க்குறப்போ நிறைய செஷன்ஸ் கொடுப்பாங்க. ட்ரைனிங் செஷன்ஸ் உண்டு, வெபினார்ஸ் வைப்பாங்க. சூப்பர் செட் ப்ரொஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் வீக்லி ஒரு த்ரைஸ் கிட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெபினார் செஷன்ஸ் இருக்கும், அலுமினை மீட்டிங் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்போ நமக்கு என்ன எக்ஸாக்டாக நடக்குது, நம்ம வெளியில் இங்கே நம்ம தியரி படிக்கிறோம், இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது, அந்த மாதிரி நிறைய இது இருக்கும். அதெல்லாம் மோஸ்ட்லி அட்டன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் செஷனே கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கிட்டு சைட் பை சைட் நீங்களும் கொஞ்சம் பண்ணணும். நீங்கள் இதை மட்டுமே நம்பி இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிறைய படிங்க. படிச்சுக்கிட்டு இருக்க பட்சத்தில் இன்றைக்கி இங்கே போய் எந்த ஃபேக்கல்ட்டி கேட்டாலும் கண்டிப்பாக ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க ப்ராஜெக்ட் ரீதியாக. பண்ணிவிட்டு எல்லாருமே கரெக்டாக ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளோ பண்ண போகிறோம், எக்ஸ்ட்ரா கோர்ஸ் இவ்வளோ பண்ண போகிறோன்னு சொல்லிவிட்டு லாஸ்ட் மினிட்டில் ரெஸ்ட் பண்ணாமல் நல்லா ஃப்ரீயாக பண்ணுங்கள். பண்ணிவிட்டு 4th இயர் வரப்போ கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் கேரண்டி. ஓகே, பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ சேலரி எதிர்பார்க்கலாம்? சேலரி ப்ரோ
அதை நான் பெருசாக திங்க் பண்ணல. லைக் இப்போதைக்கு என்னன்னா ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணணும். அது ஒன்று தான் நம்ம இன்டென்ட். லைக் அதை நோக்கி தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். சீனியர் ஜாப் போயிருப்பாங்களா, அதை தெரியப்படுத்தியிருப்பாங்களா இந்த பேக்கேஜில் போயிருக்காங்க அப்படின்ட்டு? ஸோ அது சொல்லலாமா? 25K ப்ரோ சேலரி. 25K அதிலிருந்து லைக் அவங்கவுங்க லைக் ஸ்கில்ஸ் பொறுத்து அவங்க எம்ப்ளாயோட கேபிலிட்டி பொறுத்து லைக் அது பேக்கேஜ் மாறும். ஓகே, மேக்ஸிமம் ஏதாவது ஐடியா இருக்குது? கோர் போகிறப்போ கண்டிப்பாக மேக்ஸிமம் 15 to 16 lakhs வரையும் கிடச்சிருக்கு. 16 lakh per annum. லாஸ்ட் இயர் வந்து 15 lakhs கிடச்சிருக்கு ஈஸியில் ஒருத்தருக்கு. ZS அசோசியேட்ஸ்னு ஒரு கம்பெனியில் கிடச்சிருக்கு. மினிமம் கண்டிப்பாக ஆவரேஜாக 3.2 lakhs 3 to 3.6 lakhs கிடைக்கும். ஆவரேஜாக 3 lakh per annumங்கிறது இருக்குது. ஓகே, நீங்கள் கார்த்திக் ப்ரோ. ஓகே, நீங்கள் SRMல எந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த வருஷம் படிக்கிறீங்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3rd year படிக்கிறேன். நான் அது இவன் கிளாஸ் தான் 3rd year. எப்படி நீங்கள் SRM சூஸ் பண்ணீங்க, அதுக்கான மோட்டிவேஷன் என்னங்கிற சொல்லுங்கள். மோட்டிவேஷன்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா இருந்தது. சரி சேருவோமேன்னு சேர்ந்தோம், அவ்வளோதான். கடைசி நான் வேறு காலேஜ் தான் ட்ரை பண்ணேன், அது கிடச்சிது. பட் எனக்கு தெரில, என்னன்னு தெரியல. இங்கே தான். நீங்கள்? நான் வந்து ஃபஸ்ட்டு SRM காலேஜ் தான் தேடிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு IST தேடினேன், அது வந்து கிடச்சிச்சு. ஆனால் வந்து காட்டாங்குளத்தில் தான் இருந்துச்சு. வீட்டில் வந்து காட்டாங்குளத்துறானா SRM ஈஸ்வரியில் ஜாயின் பண்ணணும்னு சொன்னாங்க. ஓகே, SRM என்ட்ரன்ஸ் எழுதி வந்தீங்களா எப்படி? மேனேஜ்மெண்ட். ஓகே, பெர் இயர் பே பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். 177. நானும் மேனேஜ்மெண்ட் தான், அதே ஃபீ தான். சேம் ஃபீ தான். ஓகே, நீங்கள் 3rd year அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ 3rd yearங்கும்போது 2nd yearல இது ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த இன்டர்ன்ஷிப்பு பிளேஸ்மெண்ட்டு 3rd yearல தான் ஸ்டார்ட் ஆகும். சரி, நம்புறதுக்காக உருட்டப்பட்ட ஒரு சக்கையான உருட்டு. ஸோ 3rd இயர்லேருந்து தான் வரும், கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். 3rd yearல இருந்து சம்பாதிக்கலாம் ஆரம்பிச்சிடுறாங்க ஸ்டூடெண்ட் இன்டர்ன்ஷிப் மூலமாக அப்படிலாம் சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு இருக்கா? அது காலேஜ் மூலியமானு கேட்டால் அது எனக்கு தெரியாது. பட் இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் மேபி நிறைய படிக்கிறதாகட்டும், இல்லை ட்ரேடிங்காகட்டும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் நிறைய பண்ணுறதுனால அது அவங்க ஏர்னிங்ஸ் அவங்க பார்த்துக்கிறது. இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா காலேஜ் வைஸ் எனக்கு தெரியல. மோஸ்ட்டாக நான் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக தான் இது பண்ணாங்க. காலேஜ் வைஸ் அவ்வளோலாம் கிடையாது. காலேஜ் பிளேஸ்மெண்ட் இருக்குது, 97 பாயிண்ட் பிளேஸ்மெண்ட் இருக்குது. பட் அது எனக்கு தெரியல அதை பற்றி. ஆனால் பிளேஸ்மெண்ட்ஸும் இருக்குது. ஸோ கடைசியில் தள்ளிவிடுவாங்க ப்ரோ. என்ன கம்பெனி வருதோ கடைசியில் வேலை இல்லை வேலை கிடச்சிடும். ஓகே, மேக்ஸிமம் எவ்வளோ பேக்கேஜில் SRMலேருந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாமா? லாஸ்ட்டாக 24 per annum. ஆமாம், பெர் annum 24 lakh. மேக்ஸிமம் சொன்னீங்கன்னா அது மினிமம்னா 4-5 சரி, ப்ரொஃபஷனலாகவும் சரி. ஸோ 3 வருஷம் ஆகிட்டு எந்த அளவுக்கு கம்பெனி காலேஜ் உங்களை ட்ரெயின் பண்ணியிருக்குங்கிற சொல்லுங்கள். நல்லாவே ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. என்ன மாற்றத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது ஸோ நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுற விஷயம் ப்ரொஃபஷ்னலாக என் காலேஜில் எனக்கு பிடிச்சதுன்னா ப்ரெசன்டேஷன் ஒன்று வச்சாங்க. அதில் வந்து ஒரு கம்யூனிகேஷன் பேரியரை வந்து நம்மளுக்கு வந்து எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறதுன்னு தான் அதில் நம்ம கற்றுக்கலாம். எப்படின்னா ஒரு 4 பேர் முன்னாடி இல்லைன்னா ஒரு க்ரௌட் முன்னாடி நம்ம எப்படி பேசுகிறது, நம்ம ஒரு டீமை எப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறது அப்படின்றத வந்து இங்கே கற்றுக்க வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? SRM காலேஜில் வந்தால் தான் படிக்கலாம், பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரிலாம் எந்த காலேஜாக இருந்தாலும் நீங்கள் ஹோப்போடு ட்ரை பண்ணிங்கன்னா ஆன் கேம்பஸ்லேயும் ஆஃப் கேம்பஸ்லேயும் நீங்கள் ப்ளேஸ் ஆகலாம். ப்ளேஸ் ஆகிறதுலாம் பெரிய மேட்டர் இல்லை ப்ரோ. நம்ம ஸ்கில்லை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து பேக்கேஜ் வந்து இதாகும். ஓகே, மற்ற காலேஜிலேருந்து டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மற்ற காலேஜிலேருந்து எங்களது அட்டானமஸ் காலேஜ் தான் ஆக்சுவலாக. எங்களுக்கு அவ்வளோ அதை பற்றி தெரியல. பட் இங்கே எங்களுக்கு ரொம்பலாம் ஸ்ட்ரிக்ட் கிடையாது ஆக்சுவலாக. மற்ற காலேஜை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் ஃப்ரீயாக தான் இது பண்ணுறாங்க. அது அந்த மாதிரிலாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்காது, நல்லா தான் இருக்கும். மற்ற காலேஜஸ் மாதிரி இந்த இன்ஜினியரிங் காலேஜ்னால் ஜெயில் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஓரளவு ஜாலியாகவே இருக்கும், நல்லா நார்மலாக போகும். ஸ்கூல் இருக்க மாதிரிலாம் இருக்காது, ஆனால் அதோட கொஞ்சம் லிபரலாக நல்லா ஹாப்பியாக இருக்கலாம். என் பேர் கபீஷ். என் பேர் சந்தோஷ் ப்ரோ. ஓகே, SRMல நீங்கள் என்ன படிக்கிறீங்க, எந்த வருஷம் படிக்கிறீங்கிற சொன்ன ப்ரோ. ஒரே நிமிஷம். பிடெக் சைபர் செக்யூரிட்டி ஃபஸ்ட் இயர் ப்ரோ. நானும் அதே தான் ப்ரோ, பிடெக் சைபர் செக்யூரிட்டி ஃபஸ்ட் இயர். ஓகே, எதனால் நீங்கள் SRMல இந்த கோர்ஸை சூஸ் பண்ணீங்க? எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது SRMலங்கிற சொல்லுங்கள். அந்த லிஸ்ட்டில் இருந்த எந்த கோர்ஸும் தெரியாது, இது மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதனால் எடுத்துட்டேன். எங்கள் வீட்டில் சொன்னாங்க, அதனால் எடுத்தேன் ப்ரோ. எப்படி SRM உள்ளே வந்தீங்க? அதாவது பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும், ஸோ இந்த மாதிரி எதுவும் இருக்கா அதை சொல்லுங்கள். அது 60% மேலே எடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே கால் பண்ணி கேட்டதுக்கு ஒரு 1 lakh டொனேஷன் கேட்க சொன்னாங்க. எனக்கு ஆக்சுவலாக ரிசல்ட் வரல. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சுமாரா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 60% வரல எனக்கு. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் 60%க்கு உள்ளே இருந்தீங்கன்னா 1 லட்ச ரூபா டொனேஷன் பண்ணோம், இல்லைனா
நீங்கள் வந்து நார்மல் ஃபீஸே கட்டிக்கலாம், 30,000 மட்டும் டொனேஷன் கட்டணும் அப்படின்னாங்க. அப்புறம் 1 lakh டொனேஷன் கொடுத்து 59% தான் வந்துருந்துச்சு. அதனால் டொனேஷன் கொடுத்து நான் வந்தேன். 1%காண்டி 1 lakh டொனேஷனா? 1 lakh donation. ஆமாம், 1,10,000 டொனேஷன். இது அந்த ஸ்டார்டிங்கில் மட்டும் அப்படி தானே உள்ள வரும்? ஆமாம் ப்ரோ. ஓகே பிரதர், நீங்கள் எப்படி உள்ள வந்தீங்கிற 74% ப்ரோ. 74% எடுத்துட்டேன். ஓகே, எவ்வளோ பீஸு பெர் ஏரியா எவ்வளோ இருக்குங்கிறத சொல்லாமா? 2.5 lakh. வேறு என்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது? உள்ள ஹாஸ்டல் இந்த மாதிரி என்ன விஷயங்கள்லாம் இருக்குது? நான் ஹாஸ்டல் தான் ப்ரோ, ஹாஸ்டல் தான் படிக்கிறேன். நான் ஹாஸ்டல் தான் படிக்கிறேன். ஹாஸ்டல் சாப்பாடுலாம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும், சாப்பிட்லாம். அண்ட் ரூம்ஸும் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. வெளியூர்லேருந்து வர பசங்க அப்புறம் கேர்ள்ஸு அவங்களுக்குலாம் எப்படி இருக்குது? தங்குறதுக்கு எல்லா விஷயங்களும் இருக்கா? ஓகே, அதெல்லாம் ஓகே தான் ப்ரோ. சேஃப்டிக்கெலாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் எங்கேயுமே பவுன்சர் எப்பயுமே ரவுண்ட்ஸ் போயிட்டே இருப்பாங்க. எல்லாருமே கரெக்டாக இருப்பாங்க. வார்டன் டைம் அட்டெண்டன்ஸு எல்லாமே பண்ண வந்துடுவாங்க. அதெல்லாம் கேர்ள்ஸுக்கெல்லாம் நல்லா சேஃப்டி தான் ப்ரோ காலேஜ். உங்களுக்கு பர்சனலாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் ஸோ உங்களுடைய கரியர் கோலை க்ரோத் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இங்கே நடக்குது பண்ணுறாங்கங்கிறத சொல்லுங்கள். வேறு இங்கே ஸ்டாஃப்ஸ்லாம் நல்லா தான் இருக்காங்க. பட் ஓரளவுக்கு இப்போ செமஸ்டர் கொஞ்சம் சீக்கிரம் எலெக்ஷன் வரதுனால சீக்கிரம் முடிக்க சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்காங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் ஓகே. நல்லா போனதுக்கப்புறம் 4 years அப்படி தானே ஜாப் போனதுக்கப்புறம் எவ்வளோ சேலரி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். சேலரி இங்கே மினிமம் பேக்கேஜ் நாங்கள் கேட்டதுக்கு எப்படியுமே மினிமம் 10 lakh per annum அப்படி வரும்னு சொன்னாங்க. பட் என்னென்ன அப்படி முக்கால்வாசி நான் சீனியர்ஸ்ட்டை கேட்டதுக்கு ப்ளேஸ் ஆகிடுவீங்க ப்ரோ, எப்படி கண்டிப்பாக ப்ளேஸ் ஆகிடுவீங்கன்னு சொன்னாங்க. பட் 4th year போனோன்னா தெரியும். எப்படியுமே 2nd yearலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம் பிளேஸ்மெண்ட்டு. அப்பயே ப்ளேஸ் ஆனாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, எஸ்ஆர்எம்மில் கரியரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? நான் என்ன ப்ரோ அட்வைஸ் கொடுக்குறது? வந்து சேர்ந்துக்குவோம், ஜாலியாக இருக்கும். காட்டாங்குளத்துனா லிவ் இன்சைட் கேம்பஸ். இங்கே வந்தால் எல்லா இடத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். படித்த மாதிரியே இருக்கும், எல்லா இடத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரியே இருக்கும், ஜாலியாக இருக்கும் ப்ரோ. காட்டாங்குளத்தோட இது பெட்டராக இருக்குங்களா ராமபுரம்? எனக்கு காட்டாங்குளத்தூர் நான் போய் பார்த்ததில்ல, போனால் தான் தெரியும். அங்கே இருக்க பசங்களும் நல்லா தான் இருக்கும்பாங்க. அங்கே ஆனால் உள்ளே எல்லாருமே இருக்கும், உள்ளே ஒரு மினி சிட்டியே இருக்கும். அங்கேயும் நல்லா தான் இருக்கும், இங்கேயும் நல்லாயிருக்கும். எல்லாமே ஒன்று தானே. காட்டாங்குளத்தூர் இன்டர்னல் மார்க் போடுவாங்க, போட மாட்டாங்க, இங்கே போடுவாங்க, அவ்வளோதான். இந்த இன்டர்வியூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு எந்த காலேஜிலேருந்து இதே மாதிரி ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ அந்த காலேஜோட நேமை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.